اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. ربي إنك أنت الهادي في كل زمان ومكان. ربي إنك أنت الهادي في كل زمان ومكان. إيماني بك سر وجودي عند قيامي عند قعودي. إيماني بك سر وجودي عند قيامي عند قعودي. أو بصيامي لك وسجودي يا مبدع خلق الإنسان. أو بصيامي لك وسجودي يا مبدع خلق الإنسان. اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. ربي إنك أنت الهادي في كل زمان ومكان. ربي إنك أنت الهادي في كل زمان ومكان. كيف يسير الكون الشاسع كيف ينير القمر الطالع. كيف يسير الكون الشاسع كيف ينير القمر الطالع. كيف يطير الطير الوادع لولا فضلك يا منان. كيف يطير الطير الوادع لولا فضلك يا منان. اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. اشرح قلبي بالإيمان وأنر دربي يا رحمن. ربي إنك أنت الهادي في كل زمان ومكان. ربي إنك أنت الهادي في كل الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் நாம் வழமை போன்று நடைபெற்று வரும் எங்களது ஃபிக்ஹ் வகுப்புக்கு நாம் சமூகம் தந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ரஜப் மாதத்திலே வீட்டிருக்கின்றோம். எங்களை அடுத்து வரக்கூடியது ஷாபான். ஷாபான் மாதத்தை அடுத்து ரமலான் மாதத்தை நாம் எதிர்நோக்க காத்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த காலப்பகுதியில் ரமலான் சம்பந்தமாக நாம் படிப்பது எங்களுக்கு ரமலான் மாதத்தில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதி இன்ஷா அல்லாஹ் எஞ்சியிருக்கக்கூடிய வகுப்புகளை நாம் இந்த ரமலான் பற்றியே பார்ப்போம் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களில் ஒருவராக நாம் அவரை பார்க்கின்றோம். வரக்கூடிய நண்பர்கள் பலர் பலவிதமாக இருப்பார்கள். ஆனால் இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய அந்த நண்பன் எங்களிடத்தில் வந்தால் அவர் மூலமாக எங்களுக்கு பலவிதமான பயன்களை பெற்று நாம் பயன்பெறலாம். அந்த அடிப்படையில் நாம் இன்று எங்களுடைய வகுப்பிலே நாம் ரமலான் மாதத்துக்குரிய சிறப்புகளும், அந்த ரமலான் நோன்புக்கான சிறப்புகள், அந்த ரமலான் மாதத்திலே கூறப்படக்கூடிய சில செய்திகள், மக்களுக்கு மத்தியிலே தவறாக கூறப்படக்கூடிய செய்திகள், இதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் நோன்பை எவ்வாறு நாம் தீர்மானிப்பது என்ற அந்த பிரச்சனைக்குரிய அந்த தலைப்பை நாம் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் முதலாவதாக ரமலான் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது, ரமலான் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது அரபு மாதத்தில் எத்தனையாவது மாதம் அது? அரபு மாதங்களும் 12 மாதங்கள். அரபு மாதத்தில் அது 9வது மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்துக்குரிய
சிறப்பு என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமிகு மாதத்தில்தான் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இறக்கி வைத்ததாக சொல்லுகின்றான். அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியது என்றும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த வசனத்தில் அல்லாஹ் ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றான்? குர்ஆன் இறங்கிய மாதம். எனவே ஏனைய மாதங்களிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த குர்ஆனை இறக்கி இருக்கலாம். ஆனால் அந்த 12 மாதங்களில் ரமலான் மாதத்தை அல்லாஹ் தெரிவு செய்து அந்த மாதத்தில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான் என்று சொன்னால், இந்த குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, அது இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. எனவே ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுக்கான கேள்வி, மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று சொன்னால் ஏன் காஃபிர்களும் இருக்கின்றார்கள்? காஃபிர்களும் இருக்கின்றார்கள், நேர்வழி பெறாதவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். எனவே இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் நாம் சொல்லலாம்? ஹுதன் லின்னாஸ், மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்படி இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ மக்கள் மரணித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்? நீங்கள் தஃப்சீர் பாடங்களில் படித்திருப்பீர்கள். மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கேள்வி என்ன? மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால் எல்லா மக்களும் நேர்வழி பெற வேண்டும். ஆனால் நேர்வழி பெறாத எத்தனையோ பேர் மரணித்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த வசனம் பிழை என்று யாராவது சொன்னால் அதற்கு நாம் என்ன சொல்வது? ஆம், அதாவது இந்த ஹுதன் லின்னாஸ் நீங்க படித்திருக்கீங்க, ஆனாலும் மறந்திருக்கலாம் சில சந்தர்ப்பங்களில். அதாவது ஹிதாயத்து வந்து 2 வகை, ஹிதாயத்துல் இர்ஷாத், ஹிதாயத் அத் தௌஃபீக். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்வது ஹிதாயத் அல் இர்ஷாத், இது சத்தியம் என்பதை காட்டி கொடுப்பது இந்த குர்ஆனுடைய வேலை. ஹிதாயத்து தௌஃபீக், அதை கேட்டு நேர்வழி பெறுவது என்பது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய என்ன ஹிதாயத்துக்கு ஹிதாயத்து தௌஃபீக். எனவே இந்த இடத்தில் ஹிதாயத்துல் இர்ஷாத் என்று சொன்னால் நல்வழியின் பக்கம் காட்டக்கூடிய அந்த பொறுப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. எனவே அது எல்லா மக்களுக்கும் அதை செய்யும், காஃபிர்களுக்கும் இருக்கிறது. ஆனால் ஹிதாயத்து தௌஃபீக், அதை கேட்டு இஸ்லாத்தை ஏற்பதென்பது அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். எனவேதான் இந்த வசனத்துக்கு ஹுதன் லின்னாஸ் என்றா எல்லா மக்களுக்கும் தான். என்ன ஹிதாயத்து? ஹிதாயத்துல் இர்ஷாத். ஹிதாயத்துல் இர்ஷாத், இது நல்ல வழி என்பதை காட்டிக் கொடுப்பது. எனவே இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்று, அல்லாஹ் அந்த மாதத்தில் அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். மேலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துக்குரிய சிறப்புகளில் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அது புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1898, 1898. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ஜாஅகும் ரமலான், உங்களிடத்தில் ரமலான் மாதம் வந்தால், வருகின்ற பொழுது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah,
சுவர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாயல்கள் மூடப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதம் வருகின்ற பொழுது அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? சுவர்க்கத்தின் வாயல்களை திறந்து விடுகின்றான், நரகத்தின் வாயல்களை மூடுகின்றான், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அதன் மூலமாக நாம் ஒரு செய்தியை விளங்குகின்றோம். சுவர்க்கத்தின் வாயல்கள் ஏனைய நாட்களில் மூடப்பட்டிருக்கிறது, நரகத்தின் வாயல்கள் ஏனைய நாட்களில் திறக்கப்பட்டிருக்கிறது, ஷைத்தான்கள் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கின்றார்கள். ரமலான் மாதம் வருகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்ன செய்கின்றான்? எல்லா வாயல்களையும் திறந்து விடுகின்றான் சுவர்க்கத்தில். நாம் பார்க்கின்றோம், எங்களுடைய வீடு பெரிய வீடாக இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வாயில்களையும் நாம் திறந்து வைக்க மாட்டோம். முக்கியமாக நாம் செல்லக்கூடிய ஓரிரு கதவுகளை நாம் திறந்து வைப்போம். அதே நேரத்தில் எங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால், ஒரு விழாவாக இருந்தால், ஒரு திருமண வைபவமாக இருந்தால் அந்த வீட்டை கழுவி அதற்கு பெயிண்ட் அடித்து அதனை எல்லா பகுதிகளையும் திறந்து வைப்போம். இப்படித்தானே, ஒரு சந்தோஷம் என்பதற்காக. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் வருகிறது என்பதற்காக சுவர்க்கத்தின் வாயல்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது. அதன் மூலமாக நாம் இன்னும் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்கின்றோம். சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்டிருந்தால் தான் திறக்கக்கூடிய செய்தி வரும், படைக்கப்பட்டிருந்தால் தான் மூடக்கூடிய செய்தி வரும். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்துக்காக வேண்டி இந்த காரியங்களை அல்லாஹ் செய்கின்றான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்ற இந்த ஹதீஸை அஹ்மத் இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு என்ன செய்தார்கள்? இந்த ஹதீஸை சொன்னார்கள். சொன்ன பொழுது மகன் தந்தையிடம் ஒரு கேள்வி கேட்டார். தந்தை அவர்களே, நீங்கள் சொல்வது போன்ற இந்த ஹதீஸ் சொல்வது போன்று ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ரமலான் காலத்திலும் ஷைத்தானுடைய செயல்களை செய்யக்கூடியவர்களை நாம் பார்க்கின்றோமே என்ற கேள்வியை மகன் தந்தையிடம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் 2 விதமான பதில்களை சொன்னார்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொன்னால் அதில் கேள்வி கேட்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது வணக்கம் என்று சொன்னார்கள். எனவே எங்களுடைய சிந்தனைக்கு, எங்களுடைய புத்திக்கு, எங்களுடைய மூளைக்கு பட்டாலும் படாவிட்டாலும், அதுதான் முக்கியமான விடயம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சரியான ஒரு செய்தியை சொல்லி இருந்தால் அதனை நாம் முதலாவதாக ஏற்றுக்கொள்வதே என்ன? இபாதத்து, வணக்கம் என்று சொன்னார்கள். அது முதலாவது பதில். 2வது பதில் சொன்னார்கள், மகனே, நீர் பார்க்கவில்லையா, ரமலான் மாதத்தில் தொழாத எத்தனையோ மக்கள் தொழுகின்றார்கள், குர்ஆனை ஓதி முடிக்காத மக்கள் குர்ஆனை ஓதி முடிக்கின்றார்கள், உரிய நேரத்தில் தொழுகின்றார்கள், சுபஹ் தொழுகின்றார்கள், நல்ல காரியங்கள் செய்கின்றார்கள், தர்மங்கள் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு நோன்பு மாதத்தில் நல்ல காரியங்களின் பக்கம் மக்கள் விரைந்து செல்வதை நீ பார்க்கவில்லையா? அது எதனை குறிக்கிறது? ஷைத்தானின் ஊசலாட்டம் குறைந்து விட்டது என்பதை காட்டவில்லையா என்று ஒரு பதிலையும் சொன்னார்கள். எனவே இந்த 2 பதில்களையும் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்பதற்கு அரிச்சாட்டியம் செய்யக்கூடிய, ஊசலாட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்கள் என்று ஒரு விளக்கம் இன்னும் ஒரு ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த
ரமலான் மாதம் வருகிறது என்பதற்காக அல்லாஹ் சுவர்க்கத்தின் வாயில்களை திறந்து விடுகின்றான், நரகத்தின் வாயில்களை மூடிவிடுகின்றான், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள் என்ற செய்தி புகாரில் நாம் பார்க்கின்றோம். எனவே இரண்டாவது சிறப்பு இது. மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த மாதத்துக்குரிய சிறப்பு, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் ஒரு இரவை வைத்திருக்கின்றான். என்ன இரவு என்று சொன்னால், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் என்று சொன்னால் எத்தனை வருடங்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் வைத்திருக்கின்றான். மாஷா அல்லாஹ். 83 வருடங்கள், 83 வருடங்கள் அப்படிப்பட்ட நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இரவை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் தான் வைத்திருக்கின்றான். எனவே அது ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. எனவே லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த மாதத்தில் இருக்கிறது? ரமலான் மாதத்தில். இதுல ஒரு செய்தி உண்டு. என்னவென்று சொன்னால், இந்த தப்லீக் தாலீம் என்று சொல்லி ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த புத்தகத்தில் ஷாபான் மாதத்தில் பிறை 15 ஒரு பெரியார் லைலத்துல் கத்ர் இரவை கண்டாராம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஷாபான் பிறை 15 ஒரு பெரியார் லைலத்துல் கத்ர் இரவை கண்டாராம், பார்த்தாராம் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, லைலத்துல் கத்ர் இரவு எந்த மாதத்தில் என்று யாரிடத்தில் கேட்டாலும் ரமலான் மாதம் என்று சொல்லுவார்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் கேட்டாலும் ரமலான் மாதம் என்று சொல்வார்கள். ரமலான் மாதத்திலும் முந்திய 10 இருக்குமா? இல்லை. இரண்டாவது 10 இருக்குமா? இல்லை. பிந்திய 10 ஒற்றைப்படையாக உள்ள நாட்களில் தான் அந்த இரவு இருக்கும் என்பதை பள்ளிக்கூடத்தில் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் கூட அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு பெரியார் ஷாபான் மாதத்தில், ஷாபான் என்று சொன்னால் ரமலானுக்கு முந்திய மாதம், அந்த மாதத்திலும் பிறை 15 என்ன செய்திருக்கின்றார்? கண்டிருக்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே என்ன செய்ய முடியல? லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்று சொல்ல முடியவில்லை. இவர் என்ன செய்திருக்கின்றார்? கனவில் கண்டிருக்கின்றார். எப்படி கண்டிருக்கின்றார்? நபி அவர்கள் சொன்ன ஹதீஸுக்கு மாற்றமாக கண்டிருக்கிறார். அதுதான் விசேஷமான செய்தி. அதாவது நாம காணக்கூடிய கனவு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டிருந்தா கூட பரவாயில்லை. இது எப்படி கண்டிருக்கிறார்? ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறதாக சொன்ன நபி அவர்களுக்கு மாற்றமாக இவர் கனவு கண்டு அது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. எனவே இந்த விடயத்தை சொன்ன உடனே நீங்களே கூட ஒரு பதிலை சொல்லலாம். என்ன பதில்? எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களில் பிழைகள் இருப்பது, தவறுகள் வருவது வழமை. அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு தவறாக நாம் கருதி அதனை விட்டுவிட்டால் சரிதானே என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், அதனை விட்டுவிட்டால் சரிதான். முதலாவது அந்த கதையை சொன்னதே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம், கதை சொல்வதே ஹதீஸுக்கு மாற்றம், முதலாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த சில புத்தகங்கள் வாசிக்கின்றீர்கள், அதில் பிழை இருந்தால் இது பிழை என்பதை உணர்ந்து திருப்பி திருப்பி அதை வாசிப்பது கிடையாது. ஆனால் இதை என்ன செய்கின்றார்கள்? பிழை என்று ஒத்துக்கொண்டும் கூட எல்லா பள்ளி வாசல்களிலும் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் போகக்கூடிய இடங்களில் அதை சுமந்து சென்று அதனை வாசிக்கின்றார்கள். அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இது ஒரு நடைபெறக்கூடிய ஒரு தவறு. எனவே ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால்,
அந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே நாம அந்த நாட்களை பிந்திய 10 வரக்கூடிய அந்த நாளை நாம் பெறுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ரமலான் மாதத்துக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய சில வணக்கங்களுக்கு அதிகமாக கூலி வழங்கப்படுகிறது. அந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கங்களுக்கு அதிகமாக கூலிகள் வழங்கப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், ஹதீஸ் இலக்கம் 1256. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்த பொழுது உம்மு சினான் என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நபி அவர்கள் சந்திக்கின்றார்கள். ஏன் எங்களுடன் ஹஜ்ஜுக்கு வரவில்லை என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொல்லுகின்றாள், நபி அவர்களே, எங்களிடத்தில் 2 ஒட்டகங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றை வித்துவிட்டுத்தான் என்னுடைய கணவன் ஹஜ்ஜுக்கு வந்தார். எனவே மற்றதை வைத்துத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் நான் வரவில்லை என்ற செய்தியை அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொன்னார்கள், நீங்கள் ரமலான் மாதத்தில் ஒரு உம்ரா செய்யுங்கள். அவ்வாறு ரமலான் மாதத்தில் ஒரு உம்ரா செய்தால் உங்களுக்கு ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும். இன்னும் ஒரு அறிவிப்பிலே என்னுடன் ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. எனவே ரமலான் மாதத்தில் நாம் ஓர் உம்ரா செய்தால் என்ன நன்மை கிடைக்கிறது? ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், பெரிய பாக்கியம். எனவே இங்கு வாழக்கூடிய, பொதுவாக சவுதி நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உம்ரா இலவசமாகவும் கிடைக்கிறது. இலவசம் இல்லாவிட்டாலும் மிக குறைந்த விலையில் அந்த உம்ரா கடமை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. அது ரமலான் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டால் ஹஜ் செய்த நன்மை. எனவே சிலர் ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜி செய்யாமல் இருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று கேட்டால், இல்லை, நீ ரமலான்ல ஒரு உம்ரா செஞ்சா ஹஜ்ஜி செஞ்ச நன்மை தானே. ரமலான்ல ஒரு உம்ரா செய்யறதாக இருந்தால் ஒரு 300 ரியால விஷயம் முடிஞ்சு. ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் 10,000 ரியால் வேண்டும். எனவே ரமலான்ல நாம செஞ்சு முடிச்சிட்டோம் என்று அப்படி கூறக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் நாம் விளங்க வேண்டும், ஹஜ்ஜி செய்த நன்மை கிடைக்குமே தவிர அதற்காக வேண்டி ஹஜ்ஜுடைய கடமை அவரை விட்டும் நீங்காது. ஒருவருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி இருந்தும் ரமலான் மாதத்தில் நான் உம்ரா செய்து ஹஜ்ஜுடைய பலனை பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் ஹஜ்ஜி செய்யவில்லை என்று கூறினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம் என்ன? அந்த நன்மை கிடைக்குமே தவிர ஹஜ் கடமை அவரை விட்டும் நீங்க மாட்டாது என்ற செய்தியை நாம் விளங்க வேண்டும். எனவே 4வது சிறப்பு தான், நாம் அந்த மாதத்தில் செய்யக்கூடிய சில வணக்கங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான நன்மைகளை நமக்கு வழங்குகின்றான். இது அந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதே போன்று எங்களிடத்தில் வந்த அந்த நண்பன், அந்த நோன்பாளி, அவருக்கு அதைவிட அதிகமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. அந்த சிறப்பம்சங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வணக்கங்கள் அனைத்தையும் அவனே கடமையாக்கினான். அந்த வணக்கங்கள் அனைத்துக்கும் அவனே கூலி வழங்குகின்றான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஹதீஸுல் குதுஸியிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குல்லு அமலி பினி ஆதம லஹு,
ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அவனுக்குரியது. யுதாஅஃபுல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف. அவர் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு 1க்கு 10, 10லிருந்து 700 வரைக்கும் அவருக்கு நன்மைகள் அதிகமாக்கி வழங்கப்படும், கூடுதலாக வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இல்ல ஸௌம, நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லீ, அது எனக்குரியது, வ அன அஜ்ஸீ பிஹி, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன். ஏன்? யதஉ ஷஹ்வதஹு வ தஆமஹு மின் அஜ்லி, அதாவது எனக்காக வேண்டி அவருடைய ஆசைகளையும் அவருடைய உணவு குடிபானங்கள் அனைத்தையும் எனக்காக வேண்டி விட்டு விடுகிறார். அதனால் நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வணக்கங்களுக்கும் கூலி வழங்கக்கூடியவன் அல்லாஹ். அப்படி இருந்தும் நோன்பை தெரிவு செய்து அது எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஏனைய வணக்கங்களுக்கு, மற்ற வணக்கங்களுக்கு அல்லாஹ் தானே கூலி வழங்குகின்றான். அப்படி என்றால் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு இருக்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஹதீஸின் தொடரிலே அல்லாஹ் சொல்லுவதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், 1க்கு 10, 10ல் இருந்து 700 வரைக்கும் அதிகமாக்கி வழங்கப்படும் நன்மைகள். நோன்பை தவிர, நோன்புக்கு அந்த வரையறை கிடையாது, நோன்புக்கு அந்த வரையறை கிடையாது. 1லிருந்து 10, 10லிருந்து 700 வரைக்கும் என்ற அந்த வரையறை நோன்புக்கு கிடையாது. அது எவ்வளவு கூலி என்பதை யார் தீர்மானிப்பது? அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தீர்மானிப்பான். எனவேதான் இந்த ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. 1151. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நோன்பை எனக்குரியது என்று அவன் பக்கம் சேர்த்திருப்பது அந்த நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அந்த நோன்பு ஒரு மனிதனை பாவமான காரியங்களை விட்டும் அவனை பாதுகாக்கிறது. நோன்பு மனிதனை பாவமான காரியங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக அமைகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1805. அந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நோன்பு பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷரஸ் ஷபாப், வாலிபர்களே, உங்களில் யார் திருமணம் முடிக்க வசதி வாய்ப்புகள் பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். அவ்வாறு வசதி இல்லாதவர்கள் என்ன செய்யட்டும்? நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். காரணம் என்ன? ஃபைன்னஹு, அதாவது அவ்வாறு அவர் நோன்பு வைப்பது அவர் பார்வையை அகது, ஃபைன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர், அவருடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வதற்கும் தன்னுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அது தோதுவாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே திருமணம் முடித்துக் கொள்ள சக்தியுள்ளவர்கள், வசதியுள்ளவர்கள் அதனை செய்து கொள்ளுங்கள். அதற்கு முடியாதவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? நோன்பு எங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்குகின்றோம். இது இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துர்வாடை, உலகத்தில் எந்த மனிதன் நோன்பு வைத்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்,
அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு வாடை வரும், துர்வாடை. அந்த வாடை எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு வாடை தான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் அந்த வாடை எப்படிப்பட்ட வாடை? கஸ்தூரி வாடையை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கஸ்தூரி வாடையை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1894 1894. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லഖலூஃபு ஃபமிஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை, அதாவது கஸ்தூரியை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதனால் தான் நோன்பு காலத்தில் பகல் நேரத்தில் பல்லு துலக்க கூடாது, பல்லு தீட்டக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஏன்? அந்த வாடை போய்விடும் என்று. என்ன செய்யக்கூடாது? பல் துலக்க கூடாது என்று சிலர் சொல்லுவார்கள். அதே போன்று வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது, மனம் பூசக்கூடாது. காரணம், அந்த வாடை போய்விடும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, அதாவது இந்த வாடை யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில் தான் கஸ்தூரியை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர, மக்களிடத்தில் அந்த வாடை அதே வாடையாகத்தான் இருக்கும். எனவே பல் துலக்கத்தான் வேண்டும், மனம் பூசத்தான் வேண்டும். எனவே இது நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய, நோன்புக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது சிறப்பு. பாருங்கள், ஒரு துர்வாடை அல்லாஹ்விடத்தில் எப்படி மதிக்கப்படுகிறது? கஸ்தூரியாக மதிக்கப்படுகிறது. ஏன் காரணம் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வை வழிபடுவதன் மூலம் அந்த துர்வாடை ஏற்படுகிறது. அல்லாஹ்வை வணங்குவதன் மூலம், அல்லாஹ்வை வழிபடுவதன் மூலம் தான் அந்த துர்வாடை ஏற்படுகிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. அதே போன்று இன்னும் 2 கட்டங்கள் இருக்கிறது. அந்த 2 கட்டங்களும் என்ன? இவ்வாறு கொஞ்சம் அருவருக்கத்தக்க ஒரு கட்டம் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த 2ம் என்ன? சிறந்தது. அதில் ஒன்று என்ன என்று சொன்னால், 2வது, ஒரு யுத்தத்திலே, அதாவது மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்று யுத்தத்தில் கொல்லப்பட்ட ஒருவர், அவருடைய மேனியில் காயங்கள் இருந்தால், அந்த காயத்தில் இரத்தம் வடிந்தவராக மர்ம நாளையில் வருவார். அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த இரத்தத்தின் கலர் சிவப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இரத்தத்தின் வாடை கஸ்தூரி வாடையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி போர் செய்ய சென்று அவருடைய காலில் காயம் ஏற்பட்டு அதில் இரத்தம் வடிகிறது. இரத்தத்தின் வாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ்வுக்காக அவர் அதனை செய்த காரணத்தினால் அந்த இரத்தத்தின் வாடை, அந்த இரத்தத்தின் வாசம் மர்ம நாளையில் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இது இரண்டாவது வாடை, அதாவது வெறுக்கத்தக்கது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்ன? கஸ்தூரியை விட சிறந்தது. 3வது கட்டம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும், ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்ற அந்த மக்கள், அவர்கள் அந்த வெள்ளை ஆடை அணிந்தவர்களாக அரஃபா மைதானத்திலே அவர்கள் குழும்பி இருப்பார்கள். 2-3 நாட்களாக அணிந்த ஆடைகள், தலைவிரி கோலமாக, தலையை வாரமாட்டார்கள், தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக ஊத்தையெல்லாம் பட்டிருக்கும். அப்படி புழுதி படிந்து தலைவிரி கோலமாக அசிங்கமான ஒரு தோற்றம். நாம கொஞ்சம் மேனியில் ஊத்தப்பட்டாவே முகத்தை கழுவிக்கொள்வோம், தலை கொஞ்சம் சீந்து விட்டன்னு சொன்னால் வாரிக்கொள்வோம். ஆனால் அந்த அரஃபா மைதானத்திலே எல்லோரும் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? புழுதி பணிந்தவர்களாக தலைவிரி கோலமாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த காட்சியை விரும்புகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வானவர்களை பார்த்து சொல்லுகின்றான், உந்துரு இலா இபாதி, என்னுடைய அந்த அடியார்களை பாருங்கள்.
ஜாஊனி ஷுஅஸன் குபரா, அவர்கள் தலைவிரி கோலமாகவும் பொழுதி படிந்தவர்களாகவும் என்னிடம் வந்திருக்கின்றார்கள். எனவே மாணவர்களே, நீங்களே சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், நான் இவர்களது பாவங்களை மன்னித்து விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹாஜிகளுக்கு வழங்கக்கூடிய பெரும் ஒரு அருட்கொடை. மலக்குமார்களை வானவர்களை சாட்சியாக வைத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் இந்த கோலத்தில் வந்திருக்கின்றார்கள், எனக்காக வந்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், அவர்களது பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எனவே இது அல்லாஹ்வுக்காக நாம் செய்கின்றோம் என்ற காரணத்தினால் புழுதி படிந்திருந்தாலும் தலைவிரி கோலமாக இருந்தாலும் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று நான்காவது சிறப்பு என்னவென்று சொன்னால், நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 1896 1896. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்ன ஃபில் ஜன்னதி பாபை யுகால் லஹு ரையான், சுவர்க்கத்திலே ஒரு கதவு இருக்கிறது, அந்த கதவுக்கு பெயர் ரையான், அர்-ரையான் என்று சொல்லக்கூடிய கதவு. அதன் மூலமாக மறும நாளையில் நோன்பாளிகள் அனைவரும் அந்த வாயிலே நுழைவார்கள். வாயிலூடாக அங்கு சொல்லப்படும் ஐன ஸாயிமூன், நோன்பு வைத்தவர்கள் எங்கே என்று கேட்கப்படும். எல்லோரும் எழுந்து அந்த வாசலினால் அந்த கதவினால் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததன் பின்னால் அந்த கதவு மூடப்பட்டுவிடும். அதற்கு பின்னால் யாரும் அதனுள் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சுவர்க்கத்தின் கதவுகள் மொத்தம் எத்தனை? சுவர்க்கத்தின் கதவுகள் மொத்தம் எத்தனை? வாயல்கள். ஆம், சுவர்க்கத்தின் வாயல்கள் மொத்தம் 8. சுவர்க்கத்தின் வாயல்கள் 8. ஆம். அதே போன்று நரகத்தின் வாயல்கள், நரகத்தின் கதவுகள், ஆம், 1 குறைவு, 7. நரகத்தின் வாயல்கள் 7. எனவே மர்ம நாளையில் இந்த நோன்பாளிகளுக்கு மட்டும் அர்-ரையான் என்ற கதவினால் நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இது நோன்பாளிகளுக்கு, நோன்புக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. எனவே சிலர் சொல்லலாம், எங்களுக்கு எந்த கதவால போனாலும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு கதவால சுவர்க்கத்துக்கு போகணும், ஏதோ ஒரு கதவால நாம ஒரு வாயிலால சுவர்க்கத்துக்கு போனா போதும், நரகத்துக்கு போகாம, அதுதான் நமக்கு தேவை. ரையானோ எந்த கதவோ, அப்ப எனவே இதுல ஒரு ஃபாயிதா இல்லை தானே, எந்த கதவால போனாலும் சுவர்க்கத்துக்கு போகலாம் தானே என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். அப்படித்தானே? ரையான் என்ற கதவால போனா என்ன சிறப்பு இருக்கிறது? எந்த கதவால போனாலும் நமக்கு நரகம் போகாம சுவர்க்கம் போனா போதும் என்று சிலர் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கதவால் போனால், அர்-ரையான் என்று சொல்லக்கூடிய இந்த வாயிலினால் சென்றால் என்ன பயன் இருக்கிறது என்று கேட்டால், அந்த சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த மக்களுக்கு தாகம் என்பதே ஏற்படாது. தாகம் என்பதே ஏற்படாது. அதுதான் இந்த கதவால நுழையக்கூடிய பயன், பிரயோசனம். இந்த கதவால நுழையக்கூடியவர்களுக்கு சுவர்க்கத்தில் தாகம் என்பதே கிடையாது. ரையான் என்று சொன்னால் தாகம் தீர்ந்தவன், ரையான் என்று சொன்னால் தாகம் இல்லாதவன் என்ற கருத்து. எனவே அந்த சிறப்பு கிடைக்கிறது, அந்த சிறப்பு கிடைக்கிறது. அதனால்தான் அந்த கதவினால் நுழையக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். 5வது சிறப்பு என்னவென்று சொன்னால், இந்த நோன்பின் மூலமாக இந்த நோன்பாளிக்கு 2 முக்கியமான சந்தோஷங்கள் இருக்கின்றன. முக்கியமான 2 சந்தோஷங்கள் இருக்கின்றன. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் 1904. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷங்கள் இருக்கின்றன.
அதில் ஒன்று நோன்பை திறக்கின்ற பொழுது. நோன்பை திறக்கின்ற பொழுது அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம்? காலையிலிருந்து மாலை வரைக்கும் நோன்பாளிகளாக இருக்கின்றோம். உணவை பற்றியோ குடிப்பை பற்றியோ நாம் சிந்திப்பதே கிடையாது. ஆனால் நோன்பு திறக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, நோன்பு திறப்பதற்கு ஒரு ½ an hour முன்னால ஆக்களை பார்க்க முடியாது. என்ன, எப்படா பாங்கு சொல்லும், எப்படா பாங்கு சொல்லும் என்ற எண்ணத்தில் தான் எல்லோருமே இருப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த ½ an hour மனிதன் படக்கூடிய பாடு இருக்கல்லவா, அது சொல்ல முடியாத பாடு. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, போய் பார்ப்பாங்க, டைம் இருக்கா, 5 நிமிஷம் 10 நிமிஷமா குறைஞ்சு கொண்டே வருகுதான்னு பார்த்து கொண்டே இருப்பார்கள். அது அல்லாமல் நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அதற்கு முன்னால் அமர வைத்தால், உட்கார வைத்தால், அடிக்கடி நிமிடத்துக்கு நிமிடம் டைம் பார்ப்பாங்க. பக்கத்தில் உள்ளாக்களை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, என்ன பாங்கு இன்னும் சொல்லலையா, என்ன பாங்கு இன்னும் சொல்ல, என்ன பாங்கு சொல்ற டைம் தானே சொல்லும். நமக்கு ஆசைன்னு சொன்ன பாங்கு சொல்லுமா? இல்லை. எனவே மனிதன் என்ன செய்கின்றான்? பாங்கு சொன்ன உடனே மாஷா அல்லாஹ், ஏற்கனவே இருந்த காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்த அந்த சாப்பிட குடிக்க முடியாதவற்றை எல்லாம் என்ன செய்கின்றார்கள்? கலா செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? கலா செய்கின்றார்கள். சந்தோஷம் என்று சொன்னால் அதை விட சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. எனவே இது நோன்பு திறக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர். மனிதர்களுக்கு என்ன இயல்புகள் இருக்கிறதோ அதனை அறிந்து வைத்தவர்கள். அதனால் தான் சொன்னார்கள், நோன்பு திறக்கின்ற பொழுது என்ன ஒரு சந்தோஷம். அதுக்கு இன்னும் ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். இந்த ஃபித்ரிஹின்னு சொன்னா நோன்பு விடுகின்ற பொழுது, நோன்பு முடிகின்ற பொழுதும் என்று சொல்லுகின்றார். ஃபித்ரான்னு சொல்லுவோம். சதக்கத்துல் ஃபித்ரா ஏன்? நோன்பு முடிவதன் மூலமாக கொடுக்கக்கூடியது. எனவே நோன்பு முடிவதன் மூலமாக அடியானுக்கு சந்தோஷம் இருக்கிறதா? இரண்டாவது கருத்து அந்த சொல்லுக்கு. அப்படி என்று சொன்னால் நாம் பார்க்கின்றோம், 27 என்றொன்று வச்சு கொண்டிருக்காங்க. அது முடிந்ததன் பின்னால் பள்ளி வாசலில் ஆக்களுடைய தொகை மிக மிக குறைவாகவே இருக்கும். மிக மிக குறைவாகவே இருக்கும். அது மாத்திரமல்லாமல் நோன்பு 29 30 என்ற பிரச்சனை வருவதுண்டு. அந்த சந்தர்ப்பத்தில் மக்களிடத்துல 29 வந்தா நல்லமா 30 வந்தா நல்லமா என்று கேட்டா, பெரும்பான்மையானவர்கள், அதிகமானவர்கள் என்ன சொல்வார்கள்? 29 வந்தா நல்ல, நாளைக்கு பெருநாள் வந்துட்டா நல்ல, நாளைக்கு பெருநாள் வந்துட்டேன்னு சொன்னா நல்ல என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் பேரை தவிர. அந்த கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இல்ல இன்னொரு நாள் 30 வந்துட்டா மிச்சம் நல்லம், 30 வந்துட்டேன்னு சொன்னா மிச்சம் நல்லம் என்று சொல்லுவாங்க. அப்ப நாம நினைக்கலாம், மாஷா அல்லாஹ் நல்ல இபாதத்தாளிகள் போல இருக்கிறாங்களே, 30 நோன்பும் வேணும் என்று சொல்லுகின்றார்களே என்று பார்த்தா, இல்ல, அவர்கள் உடுப்பு வாங்கி இல்லை. அவர்கள் என்ன செய்யல? உடுப்பு வாங்கி இல்ல, பெருநாளைக்குரிய தீன் சாமான்கள் செய்யவில்லை. அதனால அடுத்த நாள் பெருநாள் வந்தா அவங்களுக்கு பிரச்சனை. அதனால சொல்லுகின்றார்கள், இல்ல இல்ல 30 வந்தா நல்லமே என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக மனிதனுடைய ஆசை என்னதான்? மிகவும் அவசரமாக முடிய வேண்டும் என்றுதான் மனிதன் விரும்புகிறான். அதனால தான் 27க்கு பின்னால பள்ளியில ஆக்களை காணும், ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? உடுப்பு வாங்க வேண்டும், சாமான்கள் வாங்க வேண்டும், பெருநாளை விசேஷமாக கொண்டாட வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள்? தராவீஹ் தொழுகையை விட்டு விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே நோன்பு முடிகின்ற பொழுது ஒரு சந்தோஷம், அல்லது நோன்பு திறக்கின்ற பொழுது சந்தோஷம், இரண்டும் பொருந்தக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது சந்தோஷம் என்னவென்று நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மறும நாளையில் அடியான் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானா இல்லையா, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று சொன்னானா இல்லையா? எனவே மறும நாளையில அடியான் அல்லாஹுவை சந்திக்கின்ற பொழுது நோன்புக்காக வேண்டி அல்லாஹ் கூலிகளை வழங்குவான்.
அந்த கூலிகளை வழங்குகின்ற பொழுது அவன் நினைத்ததை விட அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குவான். இதை பார்த்து அவனுக்கு பெரும் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்க்காத கூலி கிடைக்குதா இல்லையா, அதனால என்ன பெரிய சந்தோஷம். நாம் பார்க்கிறோம், உங்களுடைய கணவன்மார்கள் வேலைக்கு சென்று அவர்களுக்கு என்ன ரமலான் மாதம் என்பதற்காக வேண்டி ஒரு மாதம் சம்பளம் மேலதிகமாக கொடுத்தார். கம்பெனியில் என்ன செஞ்சாங்க, ஒரு மாதம் சம்பளத்தை மேலதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளமாக வருகிறது. அன்றைக்கு என்ன வீட்டில் வந்து சொல்லுவார், சமைக்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, இந்தாங்க கோல் பேச வேணுமா கோலை பேசுங்க, உங்களுக்கு என்ன வாங்கி தர வேண்டும் என்றெல்லாம் கேட்பார். காரணம் என்ன, எதிர்பாரா விதமாக அவருக்கு டபுள் சம்பளம் கிடைச்சிருக்கு. அதனால் அவருக்கு பெரிய சந்தோஷம். எனவே மறும நாளையில யாருமே எங்களுக்கு உதவிக்கு இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோற்ற நோன்புக்காக மதிப்பிட முடியாத அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்ற பொழுது மனிதன் நிச்சயமாக என்ன செய்வான், சந்தோஷம் அடைவான், சந்தோஷம் அடைவான். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்ன அடியானுக்கு 2 விதமான சந்தோஷங்கள், 2 விதமான சந்தோஷங்கள். ஒன்று நோன்பு திறக்கின்ற பொழுது, மற்றொன்று மர்ம நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கின்ற பொழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை பொறுத்தவரையில் அதில் முதல் வணக்கம் என்ன, ரமலான் மாதத்தில் நாம் முதல் செய்ய வேண்டிய வணக்கம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ரமலான் மாதத்தில் நாம் முதல் செய்ய வேண்டிய வணக்கம் எது? ரமலான் மாதத்தில் முதல் செய்ய வேண்டிய வணக்கம், ஆம், எந்த சந்தேகமும் இல்லை, நோன்பு வைக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் முதல் வைக்க வேண்டிய வணக்கம் என்ன, நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் இலக்கம் 38. ஹதீஸ் இலக்கம் 38. இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு நல்லெண்ணம் வைத்து நோன்பு பிடிக்கிறாரோ அவருடைய பாவங்கள், முன் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் வணக்கம் நோன்பாக இருக்கிறது. இரண்டாவது வணக்கம் என்னவென்று சொன்னால், சொல்லுங்க பாப்பா, நோன்புல விசேஷமாக நாம் செய்யக்கூடிய வணக்கம் ஒன்று, எல்லோருக்கும் தெரிந்த வணக்கம். என்ன வணக்கமாக இருக்கலாம்? குர்ஆன், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இலக்கம் 37. வளமைக்கு மாற்றமாக நாம் தராவீஹ் தொழுவது. என்னது? தராவீஹ் தொழுவது. தராவீஹ் என்று சொன்னால் இரா வணக்கம். இன்ஷா அல்லாஹ் நாம ஒரு வகுப்புல இரா வணக்கத்தின் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இரா வணக்கம் என்றால் என்ன, அதற்கு தராவீஹ் என்று சொல்லலாமா, இன்னும் பெயர்கள் இருக்கின்றதா என்ற செய்தியை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், விரிவாக வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டு நல்லெண்ணம் வைத்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இரண்டாவது வணக்கம் என்ன? தராவீஹ். மூன்றாவதாக தர்மம், சதகா. ரமலான் மாதத்தில் நாம் கொடுக்கக்கூடிய சதகா.
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தர்மம் கொடுக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய அந்த செயல் வித்தியாசமாக இருக்கும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாசி வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ரமலான் கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 6. அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்றார்கள், நபி அவர்கள் வாரி வழங்கும் வள்ளலாக இருப்பார்கள். குறிப்பாக ரமலான் மாதத்தில் தொடர்ந்து வீசும் காற்றை விட அதிகமாக மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் ஒன்றென்ன? வளமையாக அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்கள். ஆனால் ரமலான் மாதம் வந்துவிட்டு என்று சொன்னால் தொடர்ந்து வீசும் காற்றை விட அதிகமாக என்ன செய்வார்கள்? கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் இப்பொழுதிருந்தே என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய தர்மங்களை சேர்த்து ரமலானில் கொடுப்பதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும். 4வது நாம் செய்யக்கூடிய வணக்கம் தான் ரமலானிலே ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பது. ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பது. அதில் என்ன விசேஷம் என்று சொன்னால், ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்து அவர் நோன்பு திறந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அதே நன்மை எங்களுக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பு திறந்தவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படியே எங்களுக்கும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் நாம் பார்க்கின்றோம், சில சகோதர சகோதரிகள் சவுதிக்கு ஏசுவாங்க, சவுதி நாட்டுக்கு ஏசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அது எப்படி போனாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்ட என்று சொன்னால் சவுதி நாட்டிலும் தான், சவுதி அல்லாத நாடுகளிலும் தான் நோன்பு திறப்பதற்குரிய ஏற்பாடுகளை நீங்க பார்ப்பீங்க. இவர்கள் இங்கும் அந்த ஏற்பாடு செய்வதுடன் வெளிநாடுகளுக்கும் தங்களுடைய பொருளாதாரங்களை அனுப்பி அங்கும் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடுகளை என்ன செய்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த நன்மை, இதனுடைய பெருமதி அவர்களுக்கு விளங்கிய காரணத்தினால். இன்று சவுதியில மாத்திரம் நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு இல்லை என்று சொன்னால், இங்கு கம்பெனிகளிலே வேலை பார்க்கக்கூடிய பெச்சுலர்கள் அவர்களுக்கு நோன்பு திறப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். எனவே அவர்களை பார்க்கின்றோம், இங்கும் ஏற்பாடு செய்கின்றார்கள். அது அல்லாமல் வெளிநாடுகளுக்கும் தங்களுடைய அந்த பங்கை அனுப்பி அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றார்கள்? அங்கும் அனுப்பி வைக்கின்றார்கள். எனவே உங்களில் வசதி படைத்தவர்கள், அல்லாஹ் யாருக்கெல்லாம் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் தங்களுடைய கணவன்மார்களுடன் ஆலோசனை செய்து, எங்களுடைய ஊரிலே ஒரு 20 ஏழைகள் இருக்கின்றார்கள் அல்லது 30 ஏழைகள் இருக்கின்றார்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் இஃப்தார் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும். எனவே நீங்கள் தயாராக வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களுக்கு ஆலோசனை செய்து அவர்களை இப்பொழுதே வசூல் பண்ண வேண்டும். எனவே அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது உங்களுக்கும் நன்மை கிடைக்கும், உங்களுடைய கணவன்மார்களுக்கும் நன்மை கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் சொன்னது போன்று அடுத்த வணக்கம் 5வதாக கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவது. காரணம் என்ன? ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலும் வந்து அந்த குர்ஆனை என்ன செய்வார்கள்? மீட்டுவார்கள் என்ற செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 47-11. எனவே ரமலான் மாதத்தில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் ஓத வேண்டும். அதே போன்று 6வது வணக்கம், இந்த ரமலான் மாதத்தில் நாம் உம்ரா செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே முன்பு சொன்னது போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ரமலான் மாதத்தில் நிறைவேற்றக்கூடிய ஒரு உம்ரா ஹஜ்ஜி செய்த நன்மை அதற்கு கிடைக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7வது வணக்கம் அல் இஅ்திகாஃப்,
பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பது. மாஷா அல்லாஹ், இங்கு இருக்கக்கூடிய அதிகமான சகோதரிகள் அவர்கள் உட்பட அவர்களது பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு சில பள்ளிகளுக்கு சென்று இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு வணக்கமாகவும் இருக்கிறது. என்று சொன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிந்தின 10 என்ன செய்வார்கள்? பிந்தின 10 பள்ளியில் சென்று இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவர்களுடைய மனைவிமார்களும் இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதீஸ் இலக்கம் 47:12. எனவே பிந்திய 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? இஅ்திகாஃப் இருப்பார்கள் என்ற செய்தி ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இங்கு இருக்கக்கூடிய சகோதரிகள் உட்பட அல்லது அவர்களுடைய பிள்ளைகளை பள்ளி வாசல்களுக்கு அனுப்பி அவ்வாறு இஅ்திகாஃப் இருக்கின்றார்கள். அதுவும் மிகவும் வரவேற்க ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கிறது. எனவே வசதி உள்ளவர்கள் அதை செய்து கொள்ளலாம். இவ்வாறாக நிறைய வணக்கங்கள் இந்த ரமலான் மாதத்திலே செய்வதற்கு இருக்கின்றன. இப்பொழுது நாம் இந்த ரமலானில் நடைபெறக்கூடிய நோன்பில் நடைபெறும் தவறுகள் என்னவென்பதை நாம் பார்த்து எங்களுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். அதில் ஒன்று, எல்லா வணக்கங்களுக்கும் போன்று ரமலான் நோன்புக்கும் என்ன செய்கின்றார்கள்? நோன்புக்காக வேண்டி நீயத்து வைக்கின்றார்கள். நீயத்து எங்கு வைக்க வேண்டும்? நீயத்து ஒவ்வொரு வணக்கத்துக்கும், சுன்னத்தான வணக்கங்களாக இருந்தாலும் ஃபர்லான வணக்கங்களாக இருந்தாலும் நீயத்து வைப்பது கட்டாய கடமை. எவ்வாறு நீயத்து வைப்பது, எப்படி நீயத்து வைப்பது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், நாம் நீயத்து வைக்கின்ற பொழுது வாயால் மொழிவது கிடையாது. மனதால் நீயத்து வைப்பது. ஆனால் ரமலான் மாதத்தில் நீங்க பார்ப்பீங்க, அதிகமான இடங்கள்ல என்ன செய்வாங்க? நவைத்து சௌம கதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலான ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் என்று என்ன செய்வார்கள்? சொல்லிக் கொடுப்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளியில தொழுதற்கு பின்னால அஸர் அவர்களே என்ன செய்வார்கள்? இந்த துஆவை சொல்லிக் கொடுப்பார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இவ்வாறு வாயால் சொல்லி எத்தனையோ பேர் நோன்புகளை இழந்து விட்டார்கள். காரணம் என்ன? இஸ்லாமிய நாள் எப்பொழுது ஆரம்பமாகிறது என்று சொன்னால், மகரிபு பிறையை கண்டதிலிருந்து ஆரம்பமாகிறது. இரவை கொண்டுதான் இஸ்லாமிய நாள் ஆரம்பிக்கிறது. எனவே மகரிபு தொழுதுட்டு இஷா தொழுதுக்கு பின்னாலே இவர் நீயத்து வைக்கிறார், அல்லது சஹருக்கு எழும்பி என்ன செய்கிறார்? நீயத்து வைக்கிறார். எனவே நாளை பிடிக்க என்ற அந்த வார்த்தையை போடுவதன் மூலமாக என்ன சொல்லுகிறார்? இன்று நான் நோன்பு இல்லை என்ற வார்த்தை உள்ளடங்குகிறது. வாயால மொழியாம சும்மா மனதால மாத்திரம் நோன்பு என்று வைத்திருப்பார் என்று சொன்னால் அவர் நோன்பாளியாக இருந்திருப்பார். இவ்வாறு நீயத்து வாயால் மொழிந்த அவ்வளவு பேரும் என்ன செய்து விட்டார்கள்? தங்களுடைய நோன்பை இழந்து விட்டார்கள், தங்களுடைய நோன்புகளை இழந்து விட்டார்கள். எனவே வாயால நீயத்து மொழிவது என்பது என்ன? ஒரு பிதஅத்து, சுன்னத்து, மனதால் நீயத்து வைப்பது. எனவே நீயத்து வைக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, கட்டாயம் வைக்க வேண்டும். எங்கு வைக்க வேண்டும்? மனதால் மாத்திரம். வாயால் மொழிவதுதான் கிடையாது என்று சொல்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன், நீங்கள் யாராவது இப்பொழுது இருக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய யாராவது நடுநிசையில ஜாமத்தில் எழும்பி மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிடுவாக்கள் இருக்கா, வளமையா சாப்பிடுவீங்களா? யாரும் சாப்பிடுறது கிடையாது. எனவே ஒருவர் சஹருக்கு எழும்பி சாப்பிடுகிறார் என்றா என்ன அர்த்தம்? நோன்பு பிடிக்கத்தான் எழும்புகிறார். இரவையில பெண்கள் சமைக்கின்ற பொழுது, இது நாளண்டைக்கு தின்னோன்மிட சமைக்கிறாங்க, சஹருக்கு நாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேதான் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சமைக்கின்றார்கள். எனவே செயலே நீயத்தாக அமைகிறது. அது அல்லாமல் வாயால் மொழிவது என்ன? ஒரு தவறான காரியம். நான் முன்பும் சொல்லி இருக்கின்றேன், உங்களுடைய கணவன்மார்கள் இருக்கின்றார்கள், வீட்டுக்கு வந்து என்ன செய்கிறாரு? காலையில் ரெடி ஆகிறார் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு. ரெடி ஆகும் பொழுது அவர், நான் ஆஃபீஸுக்கு போவதற்காக வேண்டி என்ன செய்கின்றேன்? என்னுடைய சேட்டை அணிகிறேன், நான் ஆஃபீஸுக்கு போவதற்காக வேண்டி என்னுடைய பேக்கை எடுக்கின்றேன், நான் ஆஃபீஸுக்கு போய்கொண்டிருக்கின்றேன். இப்படியெல்லாம் அவர் சொல்லி வேலையை செஞ்சா
நீங்களே என்ன செய்வீங்க? திருப்பி கேட்பீங்க, என்ன நடந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க, என்ன நடந்துச்சு, நல்லா தானே இருந்தீங்க, வாயில் விடுற மாதிரி விளங்குதே என்றெல்லாம் நீங்க பேசுவீங்க. உலக விஷயத்தை சொல்லும் போது நமக்கு தெளிவா விளங்குது, அப்படித்தானே பிழை செய்கிறாரு. மார்க்கம் என்று வரும் பொழுது தெளிவு இல்லாம போகுது. அதுதான் பெரிய கவலைக்குரிய விஷயம். நான் அல்லாவுக்காக வேண்டி என்ன, அதாவது இந்த மாதத்தையும் ரமலான் மாதத்தையும் ஃபர்லான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்றெல்லாம் வாயால் உளர்றாரு. இதை பத்தி எல்லாரும் ஒரு வணக்கம் மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உலக விஷயத்தில் இவர் நான் சாப்பிட போகிறேன், நான் தண்ணி குடிக்க போகிறேன் என்று வாயால் இப்படி சொல்லி சொல்லி செய்தார் என்று சொன்னா நாமளாகவே தீர்மானிப்போம், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போற கேஸ் தான் இது என்று தீர்மானிக்கிறோம். சொல்லாமலே விளங்குது. ஆனா வணக்கமாக இருந்தால் அது விளங்குது இல்லை. பார்த்தீங்களா ஷைத்தான் எப்படி நம்மளை மாற்றான்னு சொல்லி. எனவே வாயால் நீயத்து மொழிவது என்ன, மொழிவது அது பிதத்தாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள். இரண்டாவது தவறு என்னன்னு சொன்னா அவசரமாக சஹர் செய்வது. எப்படி இரவு கொஞ்சம் முழித்து விழித்திருந்து விட்டு அப்படியே ஒரு மணி 2 மணி ஆயிட்டுன்னு சொன்னா அப்பவே சாப்பிட்டு என்ன செய்வாங்க, படுத்து விடுவாங்க, சுபகம் கிடையாது. எனவே இவ்வாறு செய்வதும் என்ன, தவறுகளில் ஒன்று. எனவே சஹர் எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்தி சஹர் செய்வதுதான் மிகவும் சிறந்தது. அதனால் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாம் சஹர் செய்துவிட்டு சுபஹ் தொழுகைக்கு ஆயத்தமாகுவோம் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது சஹருக்கும் சுபஹுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள். யாரிடம்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கின்றார்கள். சஹருக்கும் சுபஹ் தொழுகைக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள் 50 வசனங்கள் ஓதும் நேரம், 50 வசனங்கள் ஓதும் நேரம் தான் இருக்கும் என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே மிகவும் கடைசி நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், சஹர் செய்வது சுன்னத் என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது. எனவே அவசரமாக சஹர் செய்வது என்ன, கூடாத ஒரு செயல். அது இரண்டாவது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால், சூரியன் சாய்ந்ததன் பின்னால், நடு உச்சியிலிருந்து சூரியன் சாய்ந்ததன் பின்னால் பல் துலக்க கூடாது என்று சொல்லுவார்கள். பல் துலக்க கூடாது, பல்லு தீட்டக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பைஹக்கியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், இதா சும்தும் ஃபஸ்தாகு பில் கதாத்தி, நீங்கள் நோன்பு வைத்திருந்தால் காலை பொழுதில் என்ன செய்யுங்கள், பல் துலக்கிக் கொள்ளுங்கள், பல்லை தீட்டிக் கொள்ளுங்கள். வலா தஸ்தாகு பில் அஷி, அதாவது மாலையாகிவிட்டால் நீங்கள் பல் துலக்க வேண்டாம், பல் தீட்ட வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் மிக மிக பலவீனமான ஹதீஸ், மிக மிக பலவீனமான ஹதீஸ். எனவே பல் துலக்க கூடாது, பல்லு தீட்டக்கூடாது என்று சொல்வது என்ன, தவறான ஒரு காரியம். பல்ல தீட்டிக் கொள்ளலாம், பல்லை தீட்டிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இரண்டாவது, இது மூன்றாவது தவறு. நான்காவது தவறு என்னவென்று சொன்னால், மறதியாக ஒருவர் உண்ணுகிறார், சாப்பிடுகிறார், மறதியாக ஒருவர் குடிக்கிறார். இவ்வாறு மறதியாக ஒருவர் சாப்பிட்டால், மறதியாக குடித்தால் நோன்பு பிடித்திருக்கின்ற நிலைமையில் அதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவரை தடுக்க வேண்டும், அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் நீங்கள் நோன்பு என்று. சிலர் என்ன செய்கின்றார்கள், பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நோன்பு முறிந்து விட்டதாக எண்ணி கூடுதலாகவே சாப்பிடுறார். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், இதா நசிய அஹதுக்கும் ஃபஅகல வஷரிப், உங்களில் ஒருவர் மறதியாக உண்டார், சாப்பிட்டார் அல்லது பருகினார், குடித்தார், ஃபல் யுதிம்ம ஸௌமஹு, அவர் நோன்பை பூரணப்படுத்தட்டும். ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வஸகா, நிச்சயமாக அவருக்கு அல்லாஹ் தான் உணவு கொடுத்தான், அல்லாஹ் தான் அவருக்கு நீர் புகட்டினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மறதியாக ஒருவர் சாப்பிட்டால், மறதியாக ஒருவர் குடித்தால் அவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தடுக்க வேண்டும். ஒரு விடயம், தடுக்காமல் இருப்பது தவறு. இரண்டாவது விடயம், சாப்பிடக்கூடியவர் மறதியாக அல்லது குடிக்கக்கூடியவர்
என்ன ஞாபகம் வந்தவுடனே அதனை நிறுத்தி கொண்டால் அவருடைய நோன்பு பூரணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அல்லாஹ் தான் அவருக்கு உணவளித்தான், அல்லாஹ் தான் அவருக்கு நீர் புகட்டினான் என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே மறதியின் மூலமாகத்தான் என்று சொல்லி கூடுதலாக வச்சு சாப்பிடக்கூடாது. விளங்குதா? ஞாபகம் வந்தாலும் வந்த உடனே வாயில் இருக்கக்கூடியதை துப்பி விட வேண்டும். ஆறாவது தவறு என்னவென்று சொன்னால், ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, நௌமு ஸாயிமி இபாதத்துன், நோன்பாளியின் தூக்கம் வணக்கம். அப்ப நோன்பு காலையில சுபஹ் தொழுது படுத்துட்டு என்ன செய்ய வேண்டியதான்? நோன்பு திறக்க கொஞ்சம் பேர் எழும்புவாங்க. நோன்பு பிடித்து சுபஹ் தொழுது விட்டு படுத்தவர்கள் நோன்பு திறப்பதற்கு ஒரு ½ an hour முன்ன எழும்புவார்கள். ஹதீஸ் என்ன ஆதாரம்? நோன்பாளியின் தூக்கம் வணக்கம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை. எனவே அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன பாருங்க, நௌமு ஸாயிமி இபாதத்துன், நோன்பாளியின் தூக்கம் வணக்கமாகும். வசும்துஹு தஸ்பீஹுன், அவர் மௌனமாக இருப்பது தஸ்பீஹாகும். வ அமலுஹு முதாஅஃபுன், அவர் செய்யக்கூடிய அமல் அவருக்கு இரட்டிப்பாக வழங்கப்படும். வதுஆஹு முஸ்தஜாபுன், அவரது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். வதம்புஹு மக்ஃபூர், அவரது பாவங்களும் என்ன மன்னிக்கப்படும் என்ற செய்தியும் பைஹக்கியிலே இருக்கிறது. அந்த ஹதீஸும் மிக மிக பலவீனமான ஹதீஸ், மிக மிக பலவீனமான ஹதீஸ். எனவே நோன்பு பிடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது இந்த செய்தியை வைத்துக்கொண்டு. ஏழாவது தவறு என்னவென்று சொன்னால், நோன்பு காலம் வந்தவுடனே பெண்களுக்கு ஹதீஸ் மஜ்லிஸ் ஒன்று நடக்கும். அந்த ஹதீஸ் மஜ்லிஸிலே விசேஷமாக ஒரு செய்தி சொல்லப்படும். அந்த செய்தி என்ன என்று சொன்னால், 2 பெண்மணிகள் என்ன செய்தார்கள்? வாந்தி எடுத்தார்கள், சத்தி எடுத்தார்கள். அவ்வாறு வாந்தி எடுக்கின்ற பொழுது அவர்கள் என்ன இரத்தமாக வாந்தி எடுத்தார்கள். ஏன் என்று கேட்டதற்கு, அந்த 2 பேர்களும் நோன்பு பிடித்துக் கொண்டு என்ன ஊர்பலாய் பேசித்திருந்தார்கள், புறம் பேசித்திருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் அவ்வாறு இரத்தமாக வாந்தி எடுத்தார்கள் என்ற செய்தி அஹ்மத், அபூதாவுத் போன்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதில் ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அவர் மிக பலவீனமானவர். இன்னும் ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அவரை பற்றி ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் விடப்பட வேண்டியவர், அவருடைய செய்தி ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். எனவே அந்த ஹதீஸும் என்ன, அந்த ஹதீஸும் அந்த செய்தியும் பலவீனமான செய்தி. அந்த செய்தி மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது. அடுத்து இன்னும் ஒரு ஹதீஸ், சூமு தஸிஹு, தபரானியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள், நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். உண்மையிலே ஆரோக்கியம் இருக்கிறது, அது வேற விஷயம். ஆனால் நபி அவர்கள் அதை சொல்லவில்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லவில்லை. நோன்பு பிடிப்பதன் மூலமாக நாம் நடைமுறையில் பார்க்கின்றோம் ஆரோக்கியம் கிடைக்கிறது. ஆனால் நபி அவர்கள் அப்படி ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றார்களா என்று கேட்டால், அவ்வாறு சொல்லப்படக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி, ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. தபரானியில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது, தபரானியில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது சொல்லுவார்கள், எல்லாருமே பயான்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இது. என்ன? முதல் 10 இருக்கிறதே அது ரஹ்மத்துடைய 10 ஆகும். 2வது 10 இருக்கிறதே அது மக்ஃபிரத்துடைய 10 ஆகும். 3வது 10 இருக்கிறதே அது நரகத்தை விட்டும் விடுதலை செய்யக்கூடிய 10 ஆகும் என்ற ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸும் பலவீனமான ஹதீஸ், ஏற்றுக்கொள்ள முடியாத ஹதீஸ். அறிவிப்பாளர் வரிசையில சல்லாம் இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கிறார், இடம்பெற்றிருக்கிறார். அவர் மறுக்கப்பட வேண்டியவர். எனவே அந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அல்லாமல் கருத்திலேயும் பிழை இருக்கிறது. என்ன பிழை? முதல் 10 ரஹ்மத்துடைய 10 என்று சொன்னால் மற்ற 20 ரஹ்மத் இல்லையா? 2வது 10 மக்ஃபிரத்துக்குரிய 10 என்று சொன்னால் முந்தின 10 2ஆம் 10 அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டானா? 3வது 10 நரகத்தின் விடுதலை என்று சொன்னால் அல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நோன்பிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து தன்னுடைய அடியார்களை விடுதலை செய்கின்றான் என்று ஹதீஸில் கூறப்பட்டது. அந்த ஹதீஸுக்கும் மாற்றமாக இருக்கிறது. கடைசி 10 என்ன? விடுதலைக்குரிய 10 என்று சொல்லப்படுகிறது. எனவே எல்லா 10லும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது.
எல்லா 10லும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் இருக்கிறது. எல்லா 10லும் 3 10லும் என்ன, அல்லாஹ் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்கின்றான். அந்த அடிப்படையில் அந்த ஹதீஸும் என்ன, பலவீனமான ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சொல்லுவார்கள், அதாவது யாராவது மக்காவில் இருந்து கொண்டு நோன்பு வைத்தால், யாராவது மக்காவில் இருந்து கொண்டு நோன்பு வைத்தால், அங்கு இருந்து அவர் இராவணக்கங்கள் அதாவது நோன்பு வைத்தால் அவருக்கு என்ன 1,00,000 மாதங்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும். எப்படி? மக்காவில் இருந்து கொண்டு யாராவது நோன்பு பிடித்தால் அவர் 1,00,000 மாதங்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது இப்னு மாஜா என்ற நூலில். அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். தொழுகை மாத்திரம்தான், ஒரு தொழுகை தொழுதால் 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் என்பது நாம் அறிந்து வைத்த உண்மை. எனவே இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இப்பொழுது சொன்னது எது? அங்கு நோன்பு வைத்தவர் ஒரு வருடம், அதாவது 100 வருடங்கள் 100 மாதங்கள் நோன்பு வைத்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் இப்னு மாஜாவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இறுதியாக நாம் இதனை சொல்லி முடித்துக் கொள்வோம். அந்த ஹதீஸ் என்னவென்று சொன்னா, நபி அவர்கள் துஆ செய்து, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ என்ன பரக்கத்து செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், எங்களுக்கு ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்று ஒரு பிரார்த்தனை இருப்பதாக என்ன பஸார் என்ற நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. பஸார் என்ற நூலில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸும் என்ன மறுக்கப்பட வேண்டிய ஹதீஸ். காரணம், அதில் ஒருவர் இடம்பெறுகிறார், ஸாயிதா இப்ன் அபிர் ருக்காத் என்று சொல்லக்கூடியவர். அவரும் என்ன ஹதீஸ் துறையில் மறுக்கப்பட்டவர், ஏற்றுக்கொள்ள முடியாதவர். எனவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான், சில இங்கும் கூட சிலர் அந்த ஹதீஸை சொல்லுவார்கள். அதாவது பலவீனமான ஹதீஸ் என்று தெரியாத காரணத்தினால் சிலர் சொல்லுகின்றார்கள், ரஜப் மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ என்ன பரக்கத்து செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலான் மாதத்தை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்து வரக்கூடிய அந்த ஹதீஸ் பஸார் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். எனவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்று எங்களுடைய பாடத்தில் எங்களை எதிர்நோக்கக்கூடிய நண்பன், எங்களுடன் எப்பொழுதுமே சேர்ந்திருக்கக்கூடிய நண்பன், எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யக்கூடிய நண்பன், இந்த உலகத்திலும் மறு உலகில் விசேஷமாக எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நண்பன், அந்த நண்பன் அவருடைய சிறப்பு, அவர் எந்த மாதத்தில் வருவார், அந்த மாதத்துக்குரிய சிறப்பு, அந்த மாதத்தில் மக்கள் தவறாக செய்யக்கூடிய சில அம்சங்கள் என்ன என்ற அம்சங்களை நாம் இன்றைய வகுப்பிலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அந்த நோன்பை நாம் எவ்வாறு தீர்மானிப்பது, அந்த நோன்பை எவ்வாறு நாம் தீர்மானிப்பது என்ற செய்தியை பார்ப்போம்.